ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ஜீரண சக்திக்கு உதவும் பிரண்டை ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சாதத்துக்கு, பழைய சாதம் இதிலெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த முறையில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பிரண்டை ஊறுகாய் 6 மாதத்துக்கு கெட்டு போகாதுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பிரண்டை எடுத்துருக்கோங்க. பிரண்டையை வந்துங்க இந்த மாதிரி நார்லாம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இருக்க இலையெல்லாம் சேர்த்துக்கலாங்க, ரொம்ப நல்லது இலைகளுமே, அதனால இலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முத்தின பிரண்டையாக இருந்துச்சுங்கன்னாங்க அந்த நார் சுத்தமாக இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நாக்கு வந்து அரிப்பு இல்லாமல் இருக்கும். கை வந்து பிரண்டை ரொம்ப க்ளீன் பண்ணும்போது கை அரிக்குங்க, அதனால எண்ணெய் கொஞ்சம் தடவிக்கிட்டா அந்த அரிப்பு இல்லாமல் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து இலையெல்லாம் சேர்த்துக்கிட்டேங்க. அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இலையெல்லாம் சேர்த்துக்கோங்க, ஆனால் இலையெல்லாம் சேர்த்துக்கலாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா க்ளீனாக சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தியாச்சுங்க. அதில் வேஸ்ட்டு மட்டுமே எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணால் தான் நாக்கு வந்து அரிக்காமல் இருக்குங்க. வாங்க பிரண்டைய ஊறுகாய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஊறுகாய்க்கு வந்துங்க ஃபஸ்ட்டு ஒரு பொடி தாங்க, அந்த பொடி தாங்க ரெடி பண்ண போகிறேன். இப்போ அந்த பொடி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுகும் வெந்தயமும் சேர்த்து வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. ஊறுகாய்க்கு எல்லா ஊறுகாய்க்குமே இந்த பொடி வந்து சேர்ப்பாங்க. இந்த மாதிரி வெடிக்கணுங்க. வெடிக்கிற பக்குவத்தில் இறக்கி நம்ம வந்து இன்றைக்கி இடிகல்லையே கொஞ்சமாக இருக்கனால இடிகல்லையே இடித்து சேர்த்துக்கலாங்க. அதுலேயே நல்லா மசிஞ்சிரும். ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெயில் வந்துங்க பிரண்டையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் வந்துங்க இந்த பிரண்டை வந்து நல்லா வறுபட்டு வரும். நமக்கு கொஞ்சமாக தான் பிரண்டை இருக்குது அப்படின்னா கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா வெளியிலேயே வச்சுருக்கலாங்களே, கெட்டு போகாது. அப்போது நிறைய பிரண்டை சேர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், பிரண்டை வந்து நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு வருங்க. அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க பிரண்டையை. பாருங்கள், சூப்பராக நல்லா வதக்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துங்க உளுந்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மிளகுங்க, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி, நம்ம காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு நல்லா பெரிய கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா மொறுன்னு ஆயிருங்க பிரண்டையே. நல்லா வதக்க அந்த ஸ்டேஜுக்கு நல்லா பிரண்டை இருக்கிறதே தெரியாமல் ஆயிரும். அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. சூப்பராக வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இதுதாங்க பக்குவம். பிரண்டை இருக்கிறதே தெரியல பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஆற வச்சு சூடாக சேர்த்து அரைச்சிடாதீங்க. சூடாக இருக்கும்போது அரைச்சா குப்புன்னு புகை தாங்க வரும், நல்லா அரைப்படாது. அதனால் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பார்க்குறதுக்கு பார்த்தா நல்லா க்ரீனிஸாக இருக்க மாதிரி தெரியாதுங்க, கொஞ்சம் லைட்டாக கருப்பு கலராக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நமக்கு இன்றைக்கி பிரண்டை ஊறுகாய் வந்து இவ்வளோ தாங்க கிடச்சிச்சு. ஏன்னா பிரண்டையே ரொம்ப கம்மியாக தானே இருந்துச்சு, அதனால் இந்த அளவுக்கு தான் கிடச்சிது. உங்களுக்கு நிறைய கிடச்சிதுன்னா இந்த மாதிரி நிறைய வெங்காயமும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு செஞ்சு பாருங்கள். ஒரு 6 மாதம் வரைக்கும் இந்த ஊறுகாய் வெளியில் வச்சுருந்தாலுமே கெட்டு போகாதுங்க. தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயும் கடுகும் மட்டும் சேர்த்துக்கிட்டுங்க நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டுங்க. மிளகாத்தூள் வந்து கொஞ்சம், ஏன்னா இது வந்து கலர் கொடுக்குங்க, அதுக்காக தான் இந்த மிளகாத்தூள் சேர்க்குறது. வரமிளகாத்தூள் அப்படி இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூளே சேர்த்துக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் கரிஞ்சிராமல் நல்லா வதக்கி விட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த பிரண்டை ஊறுகாயை அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருங்க வதக்க அந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, கடுகு உளுந்து பொடி, அதை வந்து சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, பிரண்டை ஊறுகாய் ரெடிங்க. இந்த மாதிரி முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாங்க. சாதத்தில் அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.